ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை தான் நம்ம சேனலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியை ஆட் பண்ணி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக ஆற வைக்கும் நல்லா வறுபட்டு எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி மறுபடியும் அந்த பாசிப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுபட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே வறுபட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு கொரன்னு ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கை வச்சு பார்த்தா இது மாதிரி நொரன்னு இருக்கணும். அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி கீ லைட்டாக சூடான பிறகு அரைச்சி வச்சுருந்த அரிசி பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மிதமான சூடில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்ட பிறகு இப்போ 1 அழாக்கு அரிசி, 1/2 அழாக்கு பாசிப்பருப்பு, 1 அழாக்கு, ஸோ 3 அழாக்கு தண்ணியை ஆட் பண்ணி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு அரிசியும் பருப்பும் நல்லா வேகிற வரைக்கும் அப்பப்போ கிண்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 அழாக்கு எந்த கிளாஸில் அளந்தீங்களோ அதே கிளாஸில் 3 அழாக்கு தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக உப்பு சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. ஸோ நல்லா வேகிறதுக்காக நீங்கள் ஒரு மூடி கூட போட்டு அழகாக இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வெந்து எடுத்துக்கணும். இப்போது நல்லா அந்த ரவை வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி நான் ஸ்வீட்னஸ்க்காக வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ண பிறகு அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த வெல்லம் கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்ச பிறகு இது மாதிரி நல்லா கட்டியாகிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணும்போது மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்குது. இப்போது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டை பண்ணி பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு அச்சு எடுத்து அந்த அச்சில் தான் உருண்டை பண்ணி அதில் வச்சு நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். ரவுண்டாக வச்சுட்டு நல்லா அதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணும்போது அந்த ஷேப் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அடிப்பக்கமாக இருந்து நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது அந்த ஷேப் உங்களுக்கு மாறாமல் அழகாக அந்த கூம்பு வடிவில் உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஷேப் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி குண்டால் தண்ணியை வேக வச்சு தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இப்போது இந்த கொழுக்கட்டை எல்லாமே அதில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சிங்கன்னா போதும். உங்கள் பிள்ளையார்பட்டி ஸ்டைலில் கொழுக்கட்டை ரெடி. அண்ட் டேஸ்ட்டுமே சொல்கிறேங்க, சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.